அதிரசம் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, சீனிலாம் கொஞ்சம் பாவு எடுத்து வச்சுருக்கேன். இது புட்டு மாவு தான். அதில் பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், போட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா உப்பி மேலே வந்து வரணும், பூரி எழும்புற மாதிரி எழும்பணும். அது எலும்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். உடனே நம்ம அதை நோண்டக்கூடாது. எப்படி பூரி எலும்பி வருதோ அந்த மாதிரி தான் அந்த அதிரசமே எலும்பி வரணும். வாமா காட்டணும். இன்னைக்கு தான் ஒரு கேமராமேன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஒருத்தங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நானே தான் எடுக்கணும். மேலே வந்துச்சுங்களா பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது மிதமான டீயில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணும், நல்லா இருக்கும். 2 அதிரசம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு சரிங்களா. இந்த மாதிரி மெதுவாக வேகணும். ரொம்ப வேக வச்சா தீஞ்சிரும், உள்ளே வெந்திருக்காது. மீடியமாக தான் இருக்கும். இன்னொரு அதிரசம் அப்படி தட்டி போட்டுறேன். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு போடுங்க. அது வேகட்டும். ஒரு ஓரமாக போச்சா எனக்கு கையில் தட்டி தட்டி போட முடியாது, இப்படி பண்ணி இருக்கேன். சின்ன கடாயில் வச்சுருக்கேன். இது அப்பளம் பொரிக்கிற கடாயி, அதனால தான். இந்த மாதிரி கலர் வந்து ரொம்பவும் அடுத்தது எலும்பி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுறேன். எண்ணெயை நல்லா வடிகட்டிடணும். காட்டணும். அந்த தட்டு நிமித்து. நான் எவ்வளோ அழகான அதிரசம் சுட்டுருக்கேன் பாருங்கள். சீனியில் வீட்டில் இந்த புட்டு மாவு மிச்சம் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் உள்ளது அது. இன்னொன்று கூட உங்களுக்கு போட்டு கிடையாது. சூப்பராக இருக்கும் அதிரசம். அம்மா தர்றேன்னா சமையல் மாஸ்டர் தெரியுமா இல்லையா. நான் எப்போவுமே எதனாலும் செஞ்சுருவேன். வீட்டில் தனியாக இருக்கிறப்போலாம் எதனா திங்க வேணும்னா. இது வந்து ரேஷனில் வாங்க நமக்கு நல்லா போட்டிருந்தாங்க, பச்சரிசி விளையர்னு. அதனால ரேஷன் பச்சரிசி, ரேஷன் எண்ணெய் தான். பார்த்தீங்களா. அடுத்தது இது போட்டுக்கிட்டே. இப்போ நல்லா எலும்பி வர்றது பாருங்கள். இப்படி தட்டிக்கணும், மெல்லிசாக தட்டணும். ரொம்பவும் மொத்த தட்டினா நல்லா இருக்காது. எப்போவுமே இப்படி தான் அதிரசம் உப்பி வந்தோடனே திருப்பிடணும். இப்போ வந்து கடகடன்னு ஆகிடும். என் அப்பளம் பொரியுது என்னதான் இது. அதனால தான் ஒன்றுனா போகிறேன். அப்புறம் டிஸ்டர்பாக இருக்குது இன்னொன்று வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க, இது கதை சோல் முடிஞ்சிச்சு. அப்படியே போட்டு எண்ணெயில் ஒரு குளிப்பாட்டி நல்லா இப்படி தட்டி எடுத்துடணும் இல்லையா. நரசத்தில் அப்படியே இருக்கும். ஓகேவா. அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி அது எடுத்துட்டு போட்டு போடலாம். சூடு ஒட்டிடாத குட். இப்போ காட்டுமா பாருங்க. இந்த அதிரசம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. கை வச்சு எப்படி பிச்சோன்னே எப்படி பெய்யுது. என் மூஞ்ச கட்டுது. பாய் சுதாசி. இப்போ கட் பண்ணிட்டு